ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜனவரி 13, 2026. நாம் நம்மிடம் இருக்கும் அனைத்தையும் பாபாவுடையது என்று மாற்றிவிடுவோம். இந்த சமர்ப்பண உணர்வு நம்மை முழுமைத்தன்மையை நோக்கி அழைத்து செல்கிறது. பக்தி மார்க்கத்தில் நாம் பாடி வந்தோம், பிரபுவே, உடல் மனம் பொருள் அனைத்தும் உங்களுடையது. இப்போது நடைமுறையில் நாம் செய்து காட்ட வேண்டும். பக்தி மார்க்கத்தில் நாம் வாக்குறுதி அளித்தோம், இறைவா, எப்போது நீங்கள் பூமிக்கு வருவீர்களோ நாங்கள் எங்களுடைய அனைத்தையும் உங்களுக்கு பலியாக்கி விடுவோம் என்று கூறி வந்தோம். உடல் மனம் பொருள் என்பது சிறிய விஷயங்களே ஆகும். முழு வாழ்க்கையையும் அர்ப்பணித்து விடுவோம் என்று கூறினோம். நாம் இதன் மீது கவனம் செலுத்துவோம். சில ஆத்மாக்கள் தமது இந்த வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கிறார்கள். சில ஆத்மாக்கள் இல்லறத்தில் இருந்தபடி சமர்ப்பண உணர்வோடு வாழ்கின்றார்கள். நாம் சமர்ப்பண உணர்வினை அதிகரித்து கொண்டே செல்ல வேண்டும். முக்கியமான விஷயங்கள் உடல், மனம், பொருள் மற்றும் புத்தி இவற்றை அர்ப்பணம் செய்ய வேண்டும். மேலும் உடல் சார்ந்த உறவுகள், என்னுடையது என்று என்னவெல்லாம் இருக்கின்றனவோ அவை அனைத்தையும் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். நமது பிரச்சனைகளையும் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். சுமைகளையும் கவலைகளையும் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். கர்மங்கள் மற்றும் கர்மங்களின் விளைவையும் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். கர்மங்களும் பாபா உங்களுக்கே அர்ப்பணம். மேலும் கர்மங்களின் விளைவு என்னவோ அது லாபமாகட்டும் நஷ்டமாகட்டும், புகழ் கிடைக்கட்டும் இகழ்ச்சி கிடைக்கட்டும், அனைத்தும் உங்களுக்கே அர்ப்பணம். எப்போது நாம் நமது புண்ணிய கர்மங்களை பாபாவுக்கு அர்ப்பணம் செய்கிறோமோ அப்போது அவை இன்னுமே புண்ணியமாக ஆகிவிடுகின்றன. ஏனென்றால் நமது புண்ணிய கர்மங்களின் மீது பாபாவின் முத்திரையிடப்படுகிறது. எனவே அனுதினமும் அதிகாலை வேளையில் உண்மையான மனதோடு தன்னைத்தான் பாபாவுக்கு அர்ப்பணித்து விடுவோம். பாபா, இந்த மனம் உங்களுடையது. உங்களது கட்டளை இல்லாமல் இது வேறு எங்கும் சென்று அலைபாயாது. பாபா, நீங்கள் என்னுடையவர், மேலும் நான் உங்களுடையவனாவேன். இவ்வாறு பாபா என்னுடையவர் என்பதை நன்றாக பயிற்சி செய்வோம். யார் சுயம் பகவானோ அவர் என்னுடையவர் என்ற ஈஸ்வரிய போதை நமக்கு ஏறிவிட வேண்டும். அவரை பற்றி முன்பு என்னவெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருந்தோம், அவரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எத்தனை முயற்சி செய்தோம், எத்தனை ஆராய்ச்சிகள் அவரை பற்றி நடந்தன, எத்தனை வேதங்கள் சாஸ்திரங்கள் அவரை பற்றி எழுதப்பட்டிருக்கின்றன. ஆனால் உண்மையில் பகவானை பற்றி யாருமே தெரிந்து கொள்ள முடியவில்லை. இப்போது நாம் அவரை பற்றி தெரிந்து கொள்ளும்போது என்ன அறிந்து கொண்டோம்? அவர் நம்முடையவராகவே இருந்திருக்கிறார். எனவே நாம் சமர்ப்பண உணர்வை தாரணை செய்து பாபாவை நம்முடையவராக ஆக்கிவிடுவோம். நாம் என்னவெல்லாம் அவருக்கு சமர்ப்பணம் செய்கிறோமோ அதற்கு பிரதிபலன் பன்மடங்காக கிடைக்கப்பெறும். அதனை யாரும் எண்ணக்கூட முடியாது. எனவே இது எத்தனை எளிதான வியாபாரமாகும். சமர்ப்பண உணர்வுதான் நம்மை முழுமை நிலையை எளிதாக அடையச் செய்யும். பாபாவின் மகா வாக்கியம், எப்போது நீங்கள் முழுவதுமாக அர்ப்பணமாகி விடுவீர்களோ அப்போது முழுமை தன்மையை அடைந்து விடுகிறீர்கள். இன்று நாம் நன்றாக அனுபவம் செய்வோம். நான் ஆத்மா ஆவேன். நான் இந்த உடலில் அவதரித்திருக்கிறேன். முற்றிலும் தனிப்பட்டதாக உடலை பார்ப்போம். உடல் கீழே இருக்கிறது. ஆத்மாவாகிய நான் மேலிருந்து இறங்குகிறேன். உடலிற்கு அருகாமையில் வந்து புருவ மத்தியின் சிம்மாசனத்தில் வந்து அமர்ந்து விடுகிறேன். கண்களை திறந்து பார்க்கிறேன். என்னை சுற்றி அநேக ஆத்மாக்கள் அவரவர் தத்தமது பாகத்தினை நடித்து கொண்டிருக்கிறார்கள். காதுகளில் ஒலிகள் கேட்டன. நான் ஆத்மா காதுகளால் பிறர் கூறுவதை கேட்கின்றேன். பின்னர் என் வாயை பயன்படுத்தி பேசி அவர்களை அமைதிப்படுத்துகிறேன். அவர்களுக்கு பிரபுவின் செய்தியை கூறுகிறேன். அவர்களது வலியை போக்குகிறேன். எனவே ஆத்மாவாகிய நான் இந்த உடலில் அவதாரமாவேன். எனது தெய்வீக காரியத்தை செய்துவிட்டு ஆத்மா நான் எனது தாமத்திற்கு திரும்பிச் சென்று விடுகிறேன். நான் பரந்தாமத்திலிருந்து பூமியில் அவதரித்ததே இவ்வுலகில் புண்ணியத்தின் நதியை ஓடச் செய்வதற்காக, இந்த உலகை தூய்மையாக்குவதற்காக, மீண்டும் தெய்வீக சுயராஜ்யத்தை படைப்பதற்காக.
பாபாவுடன் கூடவே அவரது தெய்வீக காரியத்தில் நான் உதவியாளராக இருக்கிறேன். எனவே இன்று நாம் இந்த பயிற்சிகளை செய்து கொண்டே இருப்போம். பயிற்சி செய்து செய்து மாலை வருவதற்குள் உடலே இல்லாதது போன்ற அனுபவம் ஏற்படும். ஆத்மாவாகிய நான் மட்டும் ஜொலித்து கொண்டிருக்கின்றேன். ஓம் சாந்தி.